வணக்கம், நான் உங்கள் ட்ரேடர் பூமணி. இது அட்வான்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்லித்தர போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். சாரி, இதே நான் ரொம்ப லேட்டாக ஷூட் பண்ணுறேன். மார்க்கெட்டில் லைவ்லேயே ஷூட் பண்ணியிருப்பேன், ஆனால் லேட்டாக ஷூட் பண்ணுறேன். சாரி. ஏன்னா எங்கள் லோக்கலில் கொஞ்சம் கும்பாசியாகும், அது இதுன்னு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க. வாங்க சார்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. ஆனால் நான் ஆக்சுவலாக காலையிலேயே மார்னிங் ஒரு 11 மணிக்கு என்னமோ சார்ட் போய் பார்த்தேன். ஸோ அப்போயே என்ட்ரி ஒன்று போட்டேன். ஸோ அது டார்கெட் கொடுத்துச்சு, 3 கேண்டிலில் கொடுத்துச்சு இந்த டார்கெட்டு. நான் அது மொபைலில் எடுத்தேன், இங்கே சிஸ்டத்தில் எடுக்கலை, டேப்பில் எடுக்கலை, சாரி. வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். பாருங்கள், நேற்று மார்க் பண்ண சார்ட்டு கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல முடிஞ்சேன். ஆனால் பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல நம்ம எட்ஜி ஃபிப்பு வச்ச லெவலில் டச் பண்ணிவிட்டு இறங்கிடுது பார்த்தீங்களா. ஸோ அதுவும் பாருங்கள், இதோட என்ட்ரி நான் கரெக்டாக எங்கே தெரியுமா எடுத்தேன், இருங்க, நான் கரெக்டாக எங்கே தெரியுமா எடுத்தேன், இந்த இடத்துல எடுத்தேன். நான் கரெக்டாக எடுத்தேன். 3 கேண்டில் தான், 1 2 3, கரெக்டாக 3 தான். நான் இப்படி தான் எடுத்தேன், இவ்வளோலாம் வைக்கல, வெறும் 3 கேண்டில் தான், அவ்வளோதான். இவ்வளோ தான் நான் வச்சது, சரிங்களா. ஆனால் நான் 11 மணிக்கு என்னமோ எடுத்தேன் நான், ஓகேங்களா. ஆனால் பாருங்கள், அப்படி கரெக்டாக இங்கே கரெக்டாக இந்த இடத்துல இப்போ நான் சொன்ன என்ட்ரி எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். அதை விட்டால் நீங்கள் கரெக்டாக பாருங்கள், இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது, கரெக்டாக பாருங்கள், இந்த என்ட்ரியில் நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். இந்த என்ட்ரியிலேருந்து நீங்கள் கரெக்டாக அப்படியே வச்சுருந்தா கூட கரெக்டாக ஒரு 20-30 பாயிண்ட்ஸாவது பிடிச்சிருக்கலாம், ஓகேங்களா. ஆனால் இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, மார்க்கெட் இப்போ எங்கே போக போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, மார்க்கெட் கேப் ஃபில் பண்ணுது கரெக்டாக பாருங்கள், இங்கே வரதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டு இங்கே வர வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஃபில் பண்ண போகிறேன். அப்படின்னா ஸோ எவ்வளோ தொலைவாவது கண்டிப்பாக வருவான், 23,760 கண்டிப்பாக வருவான், ஓகேங்களா. டெஃபினட்டாக வருவான். அதுக்கப்புறம் இப்போது நேற்றுந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு சென்செக்ஸும் பார்க்கலான்னு ஒரு யோசனை. ஸோ சென்செக்ஸும் சேம் தான், ஆனால் இதோட இது கொஞ்சம் ஜாஸ்தி பாயிண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இது பாருங்கள், அதே மாதிரி தான், இங்கே பாருங்கள், இது கரெக்டாக நான் பார்த்த மாதிரியே தான் இதுவும், சரிங்களா. கரெக்டாக பாருங்கள், அடுத்த நாள் போய்ட்டு ஃபிப் லெவலில் டச் பண்ணிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு ட்ராயிங்கை போட்டுப்போம், ஓகேங்களா. இதனுடைய என்ட்ரியும் இப்போ நானாக இருந்தால் எங்கே திரும்ப எடுத்திருப்பேன், நான் கண்டிப்பாக இங்கே எடுத்திருப்பேன், கண்டிப்பாக இங்கே தான் எடுத்திருப்பேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் டார்கெட்டை வைக்க மாட்டேன். என்னுடைய ஐடியாலஜி இதுதான். இதுக்கு மேலே நான் டார்கெட்டை வைக்கவே மாட்டேன். அது எங்கேனா எவ்வளோனா அதுக்கு மேலே நான் வைக்கவே மாட்டேன். ஸோ ஆனால் பாருங்கள், எவ்வளோ வந்துருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட மார்க்கெட் இன்றைக்கி 90% வந்துருக்குது, சரிங்களா. சரியான புட்டு சும்மா எடுத்து வச்சுருந்தா கூட நீ காசு பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டை பணம் பண்ண கற்றுக்கோங்க கைஸ். இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு தான் போக போகுது. ஸோ பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்லாம் எவ்வளோ தெரியுமா சொல்கிறாங்க, கரெக்டாக நம்ம வச்சா 23,700 வரைக்கும் வரும்ன்றாங்க. அது பிரித்து டார்கெட் வச்சுக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாலஜியில் டார்கெட் வச்சுக்கிறாங்க, சரிங்களா. ஒரு சிலர் 23,800, ஒரு சிலர் 23,700, ஓகேங்களா. இதுவே ஃபஸ்ட்டு டார்கெட்டு டன்னுன்னு சொல்கிறாங்க.
ஏன் சொல்லுங்கள்? பாருங்கள், ப்ரீவியஸ் டே மார்க்கெட் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு டார்கெட்டை முடிஞ்சு, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். மார்க்கெட்டில் பணம் பண்ணணும், இவ்வளோ ரிசர்ச் பண்ணணும். முக்கியமாக மார்க்கெட்டை படிக்கணும். படிக்க தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ பாருங்கள் எப்படின்ட்டு. தேங்க்யூ கைஸ்.